Hello everyone, this is Miss Jinsi from Gems Abroad. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ புதிய அப்டேட் வந்தது ரீட்டெயில் லெக்சர். So before that, if you have not subscribed our channel, kindly subscribe, and if you need PT online coaching, you can just contact us. வணக்கம், ஜின்சி ஹியர் ஃப்ரம் ஜெம்ஸ் அப்ராட். இன்னைக்கு எந்த பத்தி எந்த கொஸ்டினை பத்தி அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. வேற எதுவுமே இல்லை, ஸ்பீக்கிங்ல வந்து புதிய அப்டேட்ஸ் வந்திருக்கு, ஸ்கோரிங் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, டெம்ப்ளேட்ஸை பேன் பண்ணியிருக்காங்கன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் ஒன் மோர் திங், பிடி அகாடமிக்கு தான் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு, பிடி கோருக்கு எந்த சேஞ்சஸுமே வரல. ஸோ பிடி அகாடமிக் தான் இந்த டெம்ப்ளேட்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும், நமக்கு ஸ்பீக்கிங்ல வந்து மொத்தமா 5 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீட் அலவுட், செகண்ட் ரிப்பீட் சென்டென்ஸ், தேர்ட் டிஸ்கிரைப் இமேஜ், ஃபோர்த் ரீட் லெக்சர், ஃபிஃப்த் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின். இதுல டிஸ்கிரைப் இமேஜ் ரீட் லெக்சருக்கு தான் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டெம்ப்ளேட்ஸை பேன் பண்ணிட்டாங்க. எப்போ இருந்து? இந்த November 4, 2024ல இருந்து எக்ஸாம் எழுதுறவங்க டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க மார்க்கு கிடைக்காது. பிகாஸ் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பிடிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்கோரிங், மெஷின் ஸ்கோரிங். ஆனா இந்த 2 கொஸ்டினுக்கு மட்டும் தே ஆர் ஆடட் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆல்சோ. அதாவது ஏஐ ஸ்கோரிங்ல நீங்க வந்து சொன்னது வந்து டெம்ப்ளேட்னு அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செகண்ட் இன்னொரு செக்கிங் நடக்கும். அதுதான் ஹியூமன் இவாலுவேஷன். ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் வில் செக் யுவர் கான்டென்ட். அந்த கான்டென்ட்ல நீங்க ஏற்கனவே மனப்பாடம் பண்ணியிருக்க சென்டென்ஸை இல்லைன்னா மெமரைஸ் பண்ண சென்டென்ஸா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா கான்டென்ட்டுக்கு வந்து 0ன்னு கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்லி கான்டென்ட் 0 ஆயிடுச்சுன்னா ஃப்ளூவன்சி ப்ரொனவுன்சியேஷனும் 0 ஆயிடும். நிறைய பேருக்கு என்ன இந்த டெம்ப்ளேட்ஸ்னே தெரியாம இருக்கு. டெம்ப்ளேட்ஸ்னா நம்ம ஏற்கனவே பைஹார்ட் பண்ணி வச்ச கொஞ்சம் சென்டென்சஸ், அதை ஆல்ரெடி பைஹார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது கூட நம்ம அந்த டிஸ்கிரைப் இமேஜ் வேர்ட்ஸ் இல்ல ரீட்டெயில் லெக்சர்ல இருக்கிற வேர்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பேசுவோம். இனிமேல் அது முடியாது. ஓகேங்களா? ஸோ மிஷின் ஸ்கோரிங்ல டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ப்ரீ மெமரைஸ்டு, ஆல்ரெடி நீங்க மெமரைஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ்ன்னு தெரிய வந்ததுன்னா செகண்ட் செக்கிங் நடக்கும். அப்பதான் ஹியூமன் இவாலுவேஷன் நடக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து மனப்பாடம் பண்ண அந்த டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா கான்டென்ட் 0, ஆட்டோமேட்டிக்லி அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து இது என்ன பண்றது, நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இனிமேல் இந்த டெம்ப்ளேட்ஸ் இல்லாம எப்படி நான் பேசுறது, வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரைப் இமேஜ்ங்கிறது வந்து ஐஎல்ஸ் வந்து எடுத்த ஒரு கொஸ்டின். ஐஎல்ஸ்ல உங்களுக்கு தெரியும், அதுல வந்து கிராஃப் ரைட்டிங் டாஸ்க்ல 1 தான் இந்த டிஸ்கிரைப் இமேஜ். கிராஃப் கொடுத்து அந்த கிராஃப் வந்து நீங்க எழுதணும், ஆனா இங்க வந்து நீங்க பேசணும். அதுதான் வித்தியாசம். ஸோ ஒரு கிராஃப் எடுத்துட்டீங்கன்னா அதை அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். பிடில பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. இட் கேன் பி அ லைன் கிராஃப், இட் கேன் பி அ பார் சார்ட், இட் கேன் பி அ பை, இட் கேன் பி அ டேபிள், அப்படின்னு இட் கேன் பி அன் எனி இமேஜ். ஒரு மவுண்டைன் இமேஜ் கொடுப்பாங்க, ஒரு ஃபிளாரோட இமேஜ் கொடுப்பாங்க. இது எதுனாலும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அவங்க என்ன இதுல எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஒரிஜினலா இருக்கணும், ஆன்சர் வந்து ஜெனியூனா இருக்கணும். ஸோ இது எப்படி நான் பேசுறது, இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு டவுட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ் மறக்காம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு நான் கவர் பண்ண போது ரீட்டெயில் லெக்சரோட வீடியோ தான். டிஸ்கவர் இமேஜ் நான் வேற ஒரு நாள் பண்றேன். ஸோ ரீட்டெயில் லெக்சர் எப்படி பண்றது அப்படின்னு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா மறக்காம பாருங்க. ஸோ ரீட்டெயில் லெக்சருங்கிறது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து 4th கொஸ்டின் ஸ்பீக்கிங்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும், அந்த ஆடியோ கேட்டுட்டு நம்ம வந்து அதுல இருக்க இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் நோட் டவுன் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்ல ஒரு சென்டென்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சென்டென்ஸ் கூட சேர்த்து பேசுறது தான் ரீட்டெயில் லெக்சர் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது முடியாது. ஸோ இதுக்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது, நீங்க வந்து இதுல யூஸ் பண்ண வேண்டியது இது பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா, இது வந்து இட் ஷுட் பி கோஹரண்டா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதை நம்ம வந்து கோஹரன்ஸ் பாத்தீங்கன்னா கனெக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஓவர், ஃபர்தர் மோர், இன் அடிஷன், ஃபைனலி, இன் த பிகினிங், இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க வந்து கனெக்டர்ஸ் தான் ஆட் பண்ண முடியும். சென்டென்ஸாவே அது பேசிட்டீங்கன்னா, ஆல்ரெடி அது பை ஹார்ட் பண்ணி பேசினீங்கன்னா அது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ கனெக்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணி, முன்னாடி நம்ம வந்து வேர்ட்ஸா வச்சு யூஸ் தான். ஆனா இப்போ வந்து நிறைய ஃப்ரேசஸ் தேவைப்படுது, நிறைய டீடைல்ஸ் தேவைப்படுது, ஆடியோல கேட்குற டீடைல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷேர் மை ஸ்கிரீன்.
Ace the PT essential tips for the 2024 exam. Boost your score with the latest strategies and scoring updates. 2024 PT Essentials, what do you need to know? Learn the most effective strategies and understand the test scoring updates. New scoring update. எதுல வந்திருக்கு? Describe image of read lecture. என்ன changes, என்ன updates வந்திருக்கு? Human experts நாம் double check the content score for இந்த question. ஓகேங்களா? இந்த ரெண்டு question மட்டும் தான் human experts வந்து செக் பண்ணுவாங்க. டபுள் செக்கிங் நடக்கும். முன்னாடி மெஷின் ஸ்கோரிங் தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த கொஸ்டினுக்கு அகேன் ரெண்டு பேர் யாரது இன்னொருத்தர் ஹியூமன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க எது கான்டென்ட் ஓகேங்களா எதுக்குனால இந்த சேஞ்ச் வந்திருக்கு பை த சேஞ்ச் combines AI with human expertise for reliability and fairness. It detects pre-prepared or templated response முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிருந்துச்சு டெம்ப்ளேட்ஸ் ஆன டிடெக்ட் பண்ணிடும். It focus on genuine original content. நீங்க வந்து பேசுறது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண சென்டென்ஸா இல்ல நீங்க பேசுறது வந்து ஜென்யூனா இதை செக் பண்றதுக்கு தான் இப்போ டபுள் செக்கிங் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதுல டிப்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது ப்ரொனவுன்சியேஷன் ஃப்ளூவன்சி. ஆல்ரெடி அது ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். செகண்ட் தான் நீங்க இன்னும் கவனிக்க வேண்டியது கீப் யுவர் ரெஸ்பான்சஸ் ஒரிஜினலா இருக்கணும். டெம்ப்ளேட்ஸை அவாய்ட் பண்ணிருங்க. ஃபோக்கஸ் ஆன் கீ ஐடியாஸ். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இந்த டிப் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடியாஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் ஜாஸ்தி. ஃப்ரேசஸ் அந்த ஆடியோ எதை பத்தி அந்த ஆடியோ ரிலேட்டடான ஃப்ரேசஸ் இதுதான் ஜாஸ்தி நீங்க கலெக்ட் பண்ணாதான் உங்களால பேசும்போது டெம்ப்ளேட்டை குறைச்சிட்டு நீங்களா அந்த ஃப்ரேசஸை பேசுனீங்கன்னா ஸ்கோர் வந்து கான்டென்ட்டுக்கு வந்து அதிகமா கிடைக்கும். ஓகேங்களா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பெரிய பெரிய சென்டென்ஸ் அது கூட சின்ன சின்ன வேர்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். இப்போ அது முடியாது. ஸோ டெம்ப்ளேட்ஸ் இல்லாதனால நீங்க வந்து அந்த சென்டென்ஸை குறைச்சிக்கிட்டு ஆடியோல கேட்கிற வேர்ட்ஸ் ஜாஸ்தி பேசணும். இதுதான் டாஸ்க். ஓகேங்களா ஸோ இதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐ ஷேர் மை ஸ்கிரீன். இந்த கொஸ்டின் நான் எப்படி இருக்கும்னு காமிச்சு தரேன். Fourth question, read the lecture. Read the lecture already தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு நான் சும்மா like I'll give you an outline. So you will hear a lecture. After listening to the lecture, 10 seconds of time இருக்கும். You have to speak into the microphone and retell what you have just heard from the lecture in your own words. இதுதான் இனிமேல் அப்ளை ஆகும். In your own words. நம்ம சொந்தமா பேசணும். You will have 40 seconds to give the response. 40 செகண்ட் நம்மளுக்கு வந்து பேசலாம். சிலர் பாத்தீங்கன்னா இதுலயும் தப்பு நடக்குது. சிலர் வந்து 20 செகண்டுக்கு மட்டும் தான் பேசுவாங்க. சிலர் 25 செகண்ட் தான் பேசுவாங்க. அப்படி பேசாதீங்க. Do speak for 35 seconds. மினிமம் ஒரு 35 செகண்ட்ஸ் ஆவது நீங்க ரீட் லெக்சர் பேசி இருக்கணும். அப்படி பேசினாதான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். இல்லைன்னா மார்க் கிடைக்காது. ஓகேங்களா கம்மியா பேசிட்டீங்க அதாவது 30 செகண்ட்ஸ் கீழே தான் பேசிருக்கீங்கன்னா யூ வில் நாட் பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த லிஸ்னிங் ஸ்கில் கம்மியா இருக்கனால உங்க கையில ஜாஸ்தி வேர்ட்ஸ் இல்லை அந்த ஆடியோல கலெக்ட் பண்ண ஜாஸ்தி வேர்ட்ஸ் இல்லாததுனாலதான் உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப கம்மியா பேசும் பிகாஸ் இப்போ டெம்ப்ளேட்ஸும் இல்லை ஸோ ஃப்ரேசஸ் ஜாஸ்தி வேணும் ஆடியோல கேட்கிற வேர்ட்ஸ் ஜாஸ்தி இருந்தாதான் உங்களால பேச முடியும் ஸோ நோட் டேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்கில்ல தான் கொண்டு வராங்க முன்னாடி எல்லாம் நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸ் வச்சு சும்மா ஒரு வேர்டு ஆடியோல இப்போ ஒரு 100 வேர்டு இருந்தா நம்ம வந்து ஒரு 5-10 வேர்ட்ஸ் தான் அதுல ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இப்ப வந்து பேச முடியாது அந்த மாதிரி சோ இப்போ உங்க டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடியோல இருந்து நிறைய வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு 35 செகண்ட்ஸ் ஆவது பேச முடியும் ஓகேங்களா 30 செகண்ட்ஸ் கீழே பேசிடாதீங்க ஸ்பீக் ஃபார் 35 செகண்ட்ஸ் மினிமம் 35 செகண்ட்ஸ் ஆவது பேசுங்க அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஃப்ளூவன்சி அண்ட் ப்ரொனன்சியேஷன் இந்த கான்டென்ட் ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஃப்ளூவன்சி ப்ரொனன்சியேஷனை விட்டுறாதீங்க ஓகேங்களா ஃப்ளூவெண்டா பேசுங்க ஒரு மாடரேட் ஸ்பீட்ல பேசுங்க ரொம்ப லைக் என்ன சொல்றது கேப் விட்டு பாசஸ் எடுத்து ப்ரொனன்சியேஷன் தப்பு பண்ணி அப்படிலாம் பண்ணாதீங்க கான்டென்ட்டும் வேணும் also you have to focus on the pronunciation and fluency pronunciation பாத்தீங்கன்னா fake accent கிடையாது உங்களுக்கு இருக்காத accent வந்து கொடுக்காதீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுங்க ஆனா கிளியரா இருக்கணும் அது ஒரு கிளாரிட்டி இருக்கணும் நேச்சுரலா இருக்கணும் இதுதான் பண்றாங்க ஸோ கான்டென்ட் ஜாஸ்தி வரும் ஸோ இதுல நம்ம வந்து லைக் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே ஐ கிவ் யூ இப்போ நான் கொடுக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டெம்ப்ளேட் எல்லாம் கிடையாது ஐ வில் நாட் கிவ் யூ எனி டெம்ப்ளேட்ஸ் பிகாஸ் ஆல்ரெடி டெம்ப்ளேட்ஸ் வந்து பேன் பண்ணிருக்காங்க இனி நான் டெம்ப்ளேட் கொடுத்தேன்னா அகைன் அதோட டெம்ப்ளேட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் மார்க்ஸ் ஸோ ஐ கிவ் யூ ஸ்ட்ரக்சர்
ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்பேன். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு தான் யூ ஹாவ் டு ஃப்ரேம் யுவர் சென்டென்சஸ். அகைன் யூ ஆல்சோ நீட் ஃப்ரேசஸ் இருந்தா தான் யூ ஹாவ் டு அது இருந்தா தான் பேச முடியும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரக்சரை ப்ரிப்பேர் பண்ணி சென்டென்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நம்மளால பேச முடியாது. பிகாஸ் அதுதான் இப்போ வந்து சேஞ்சஸே வந்திருக்கு. அந்த ஸ்கோரிங் சேஞ்சஸ் தான் அந்த அப்டேட்ஸா வந்திருக்கு. அதையே நம்ம திருப்பி பண்ண முடியாது. ஸோ இப்போ பண்றது நீங்க என்ன பண்ணணும்னா, சரி ரீட்டல் லெக்சர்னாவே ஒரு லெக்சர் நம்ம கேட்கிறோம். அந்த லெக்சரை வந்து நம்ம வந்து ஒரு 35 செகண்ட்ஸ்க்கு பேசுறோம். ஸோ எப்படி ஒரு லெக்சரை ஒரு சம்மரி தானே அது. ஸோ அதை எப்படி கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன் தி பிகினிங், furthermore, moreover, இல்லைன்னா in addition, finally, இந்த மாதிரி வேர்ட்ஸ். அப்பதான் ஒரு கோஹரன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கல் சீக்வன்ஸ் வரும். இப்போ ஒரு ஃப்ளோ சார்ட்டை எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இது, செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட், அப்படிதானே ஃப்ளோ சார்ட்டோட ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப். அதே மாதிரிதான் ரீட்டல் லெக்சருக்கு ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் உங்களுக்கு அது கண்டினியூஸா பேச முடியும். ஓகேங்களா? The first sentence, the lecture gives information about. Okay? இல்லைன்னா in this lecture, இல்லைன்னா the speaker provides summary of information about. இந்த மாதிரி சென்டென்ஸை ஃப்ரேம் ஒர்க் பண்ணி எடுத்துக்கோங்க. யூ கேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டு தென் யூ கேன் ஆட் ஃப்ரேசஸ். அபவுட் அப்புறம் என்னது நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, அந்த வேர்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. இன் த பிகினிங், அடுத்த ஃப்ரீஸ், moreover, this were discussed in the lecture, in addition. So you can add these. இதுதான் connectors னு சொல்லுவோம், லாஜிக்கல் connectors னு சொல்லுவோம். என்னென்னது? in the beginning, இல்ல first of all, okay, இல்ல to begin with. இதெல்லாம் தான் இந்த கனெக்ட். இது போட்டு ஃப்ரேஸை கனெக்ட் பண்ணாவே உங்க ரீட்டல் லெக்சர் will be very good. டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் தேவையில்லை. இப்ப என்ன பண்ணணும்? ஃப்ரேசஸ் ஜாஸ்தியா எடுக்கணும். நாங்க கேட்கிற சென்டென்சஸ் எழுதுறோம். இது இப்ப நான் சொல்ல போறது நோட் டேக்கிங். நிறைய பேருக்கு வந்து இப்ப நோட் டேக்கிங் ஸ்கில் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோட் டேக்கிங் ஸ்கில் நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். நோட் டேக்கிங்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதணும். சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. அபவுட் எல்லாம் வந்து ABO எழுதாதீங்க. ABT, இட் இஸ் அபவுட். ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல நோட்ஸ் அது கத்துக்கோங்க. நிறைய ஃப்ரேசஸ் தேவைப்படுது. அது இருந்தாதான் நம்மளால பேச முடியும். For example, in the beginning, this and this were discussed in the lecture. Okay, later, the speaker mentioned. Okay, adukaprom focused on this and this ideas. இல்லைன்னா என்ன அது சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்க கனெக்டர்ஸா ஒரு சென்டென்ஸ் பை சென்டென்ஸா நீங்க ஆட் பண்ணி அந்த அப்படியே ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்கணும். ஃப்ரேசஸும் வேணும். ஸோ கனெக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ராக்கு கொடுக்குறோம். அது கூட நீங்க ஆட் பண்ண ஃப்ரேசஸ். இது இப்படி பண்ணாவே யூ வில் கெட் அ ஸ்கோர். புரிஞ்சுதுங்களா? ஐ ஷோ யூ ஒரு சாம்பிள் ஆன்சர். ஐ வில் மேக் யூ டு ஹியர். இது டெம்ப்ளேட் கிடையாது. இது நம்மளாவே கிரியேட் பண்ண இதான். இப்போ வந்து எனக்கு ஒரு ரீட்டல் லெக்சர் வருதுன்னா இது எப்படி நான் பேசுவேன் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு சாம்பிள். இது டெம்ப்ளேட் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க கூட கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி? நான் சொன்ன இந்த கனெக்டர்ஸை வச்சு. ஓகே, in this lecture, the speaker provided summary information about sensation of fullness, food, and mouth. There are many aspects of it which were highlighted with muscular walls to stretch. The first point which was mentioned by the speaker was brainstem and hypothalamus. Another point which was highlighted by the speaker were gut and bloodstream. Finally, over 20 gastrointestinal hormones were involved. In conclusion, the speaker highlighted the information about response, upper bowel to food, and cells stopped eating. So this is how you have to do. இதோட டிரான்ஸ்கிரிப்ட் வேணா நான் காமிக்கிறேன். You can see the transcript also. See, இதுதான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இதுதான் டாபிக். இதோட ஆடியோ தான் நம்ம கேட்டோம். டிரான்ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. ஸோ இதுல நம்ம வந்து கவர் பண்ணது ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. இந்த லெக்சர், in this lecture, the speaker provided summary of information about என்னது sensation of fullness, certain motion. இது வந்து இதுதான் நம்ம வந்து நான் ஃப்ரேஸ்ன்னு சொன்னேன். இப்படிதான் எழுதி எடுக்கணும். இல்லாம சென்சேஷன், ஃபுல்னஸ்,
மோஷன் அப்படி இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் எழுதி எடுக்காதீங்க. ஒரு சென்டென்ஸ் ஒரு வேர்ட்ஸாவே எழுதுங்க. இதுதான் நான் ஃப்ரேஸ் சொன்னேன். சென்சேஷன் ஆஃப் ரிலீஸ். அதை எப்படி எழுதுவீங்க? ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதணும். SENSA இது சென்சேஷன் உங்களுக்கு தெரியணும். நோட் டேக்கிங் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோட் டேக்கிங் கத்துக்கோங்க. நோட் டேக்கிங் ஸ்கில் கொண்டு வரதுக்காக தான் இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே பேன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து நிறைய நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஆஃப் ஃபுல்னஸ், ஆஃப் ஃபுல்னஸ், ஃபுல்னஸ்ல யூ ஹேவ் டு ரைட் இஸ் செட் இன். இஸ் எல்லாம் ஐஎஸ்ல போட இஸ் செட் இன் எல்லாம் என் மோஷன். ஓகேங்களா? இது ஒரு ஃப்ரேஸ். நெக்ஸ்ட், once it hits your stomach it gradually fills the space. இது can write. எல்லாம் food moves from your mouth your down your esophagus. இது கூட எப்படி எடுத்துக்கலாம்? it is a kind of phrase. Okay, then communicate with the vagus nerve up to the brainstem and hypothalamus. This again, brainstem and hypothalamus are the main parts of the brain. இது கூட ஒரு phrase ஆவே எழுதிக்கலாம். Brainstem, நம்ம சொல்லுவோம்ல in the beginning the speaker explained about brainstem and hypothalamus which are the main parts of the brain. See, ஒரு sentence create பண்ணியாச்சு. Again, third sentence, அடுத்தது என்ன பண்ணுவீங்க? Later, the speaker discussed chemical messages in the form of hormones produced by endocrine cells. இது கூட ஒரு phrase எடுத்துக்கலாம். Furthermore, அடுத்தது furthermore. Okay, furthermore சொல்லிட்டு over 20 gastrocnemius are involved. Finally, overall, conclusion, எது வேணாலும் போட்டுக்கலாம். To conclude, overall, finally, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். Sense of being starts to sink and you stop eating. இது ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலனா don't write. Being starts to sink and you stop eating. Stop எல்லாம் வந்து சிம்பிள்ல யூஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். ஸ்டாப்னா இதுதான் ஸ்டாப். See, when you write eating அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கணும். இது ஈட்டிங்னு எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தான் புரியும். அதே மாதிரி டேக் ஃபுல்லாவே எழுதணும்னு சொல்ல. இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படியே ஃபுல்லாவே எழுத சொல்ல. நீங்க இப்போ இதை எழுதுட்டீங்கன்னா டோன்ட் கவர் திஸ். கவனிக்காதீங்க ஆடியோவை. அடுத்த சென்டென்ஸ் டக்குன்னு எழுதிக்கோங்க. ஒன்ஸ் இட் ஹிட்ஸ் யுவர் ஸ்டொமக். ஒன்ஸ் தான் இதுதான் ஒன்ஸ். இது தெரியும். இது ஒன் சி தான் ஷார்ட் ஃபார்ம்ஸ் ஷார்ட் கட்ஸ்ன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஸ்டொமக். It gradually fills the space. So note taking because very important. Note taking கத்துக்கிட்டீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்களே ஒரு நம்மளே வந்து சூப்பரா லைக் வில் ஸ்டார்ட் டு ஸ்பீக். ஓகேங்களா? இதுதான் வந்து ரீட்டல் லெக்சர். சிம்பிள். No need of templates. Just use connectors. Connectors யூஸ் பண்ணி you can speak with the sentences, with the words. It's a structure தாங்க. ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டாவே you will speak easily. கடகடன்னு பேசிடுவோம். ஓகேங்களா? this you need to know. இதை வந்து டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நோட் டேக்கிங்கிறது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரிதான் வரும். லிஸ்னிங்ல சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி நோட் டேக்கிங் ரொம்ப தேவை. ஸோ அதுக்கும் நம்ம வந்து இது வந்து கத்துக்கிட்டாவே தென் யூ வில் நாட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் ஃபார் தட் ஒன் ஆல்சோ. ஆனா அதுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு டூ யுவர் ரீட்டல் லெக்சர். ஃபார்ம் நீங்களே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரக்சரை இன்னப்போ ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் எக்ஸாம்ல 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ரீட்டல் லெக்சர்ல உங்களுக்கு வந்து அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் கூட இருக்கும். அந்த இமேஜ் உங்களுக்கு ஒரு கிவ் யூ ஒரு கெஸ். ஓகே, அது ஒரு ஜஸ்ட் கிவ் an ஐடியா. அந்த இமேஜ் வச்சு பேச முடியாது. அண்ட் அகெயின் அதை வச்சு நீங்க பேசலாம். ஆனா they look for the important keywords கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டூ யுவர் ரீட்டல் லெக்சர். 2 இல்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார்ம் அ ஸ்ட்ரக்சர். கிரியேட் டெம்ப்ளேட் ஆன் யுவர் ஓன். உங்களுக்காகவே டோன்ட் டேக் எனி டெம்ப்ளேட்ஸ். அந்த டெம்ப்ளேட் வச்சுதான் அது எல்லாருக்குமே காமன் டெம்ப்ளேட்டா மாறிடும். அதுக்கப்புறம் அதை வச்சுதான் பேசிருக்கீங்கன்னா they will find you. அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா they will not give you the mark. இதுதான் ரீட்டல் லெக்சர் பண்ற. So like hope you have understood the question, which is ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த ஐடியா வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் lot of students இல்ல lot of people like finding it difficult. டெம்ப்ளேட்ஸை மாத்திட்டாங்களே, நீ என்ன பண்றது? It is a question mark actually. No, nothing has changed. டெம்ப்ளேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸாம் ஃபார்மேட் எல்லாம் அப்படியே தான் இருக்கு.
ஸோ நீங்க வந்து பேசும்போது ஒரு கோஹரன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த கனெக்டர்ஸ் வச்சா பேசினாவே போதும். You will get marks for your written lecture. So listening is very important. Listening skill கம்மியா இருந்ததுன்னா do listen to podcast கேளுங்க, யூடியூப்ல டெட் டாக்ஸ் கேளுங்க, TED டிஃப்ரெண்ட் வேக்சின்ஸ் கேட்டு பழகிக்கோங்க. பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஆஸ்திரேலியன் ஆக்சன்ஸ் கேளுங்க. டெய்லி ஹாஃப் அன் ஹவர் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த வேர்ட்ஸ் கேட்டு 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 நம்ம வந்து கத்துக்கணும். ஸோ இது வந்து நீங்க வந்து இதுக்காக டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம். இஃப் யூர் டிரைவிங் யர் கார் லிசன் டு இட். ஸோ டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் அந்த ஆக்சென்ட் வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுட்டோம். இந்த வேர்டு தான் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் லிஸ்னிங் ஸ்கில் கொஞ்சம் கம்மியா இருக்கு, எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் போடலாம், டெவலப் யுவர் லிஸ்னிங் ஸ்கில். Okay, this is how you have to do your written lecture, and hope you find this videos very informative and helpful. கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Still you are finding it difficult அப்படின்னா we are providing paid online coaching. You can join that, you can take your classes, and you can do all the questions. We'll be giving the feedback also. நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அப்பப்போ I'll give you the feedback and you'll rectify. அதை வச்சுட்டு you can improve, or you can also get your desired. Fine. So I'll be doing the question on the Discover image very soon. Keep watching, keep supporting. If you have not subscribed, do subscribe our channel. Thanks for supporting me. See you in the next video.